அன்புக்குரியவர்களே, செய்து முடியுங்கள் என்னும் விவிலிய தொடர் இன்று நிறைவாக செய்து முடிப்பதற்கு விவிலியம் காட்டுகிற இன்னொரு சிறந்த எடுத்துக்காட்டு திருக்குடும்பத்தின் தலைவர்களாகிய யோசேப்பும் மரியாவும். அவர்களை பற்றி நாம் லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 39வது இறைமொழியில் வாசிக்கின்றோம். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி சென்றார்கள். ஆகவே எருசலேமுக்கு வருகிறார்கள். இந்த குழந்தையை அர்ப்பணிக்க வேண்டும், காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று பல செயல்களை செய்வதற்காக அவர்கள் எருசலேமுக்கு வந்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி, ஆண்டவருடைய விருப்பப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் நாசரேத்துக்கு திரும்பி செல்கிறார்கள். ஆகவே திருக்குடும்பமே நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக மாதிரியாக இருக்கிறது. யோசேப்பு, மரியா, ஆண்டவர் இயேசு, பவுலியார் இவர்கள் எல்லாரும் எடுத்த பணிகளை செய்து முடித்தார்கள். முடித்த பின்பு அவர்கள் அடுத்த இடத்திற்கு சென்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மிடம் தந்திருக்கின்ற அனைத்து பணிகளையும் நாம் ஆர்வத்தோடு செய்து முடிப்போமாக. செய்து முடித்து கடவுளை மாட்சிமைப்படுத்துவோமாக. இந்த தொடரை உங்களுக்கு வழங்க உதவிய வரைகலை வித்தகர் அருட்சகோதரர் ஆல்ரின் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நன்றி தெரிவிக்கின்றேன். இறைவனின் பேரிரக்கத்தால் இன்னொரு விவிலிய தொடரில் உங்களை சந்திக்கின்ற வரையில் உங்களுக்கு அமைதி உரித்தாக.